அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை குறித்து பார்க்கலாம். இந்த அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இவற்றில் வரக்கூடிய கம்பெனி, விற்பனைக்கு போகக்கூடிய கம்பெனி, அதாவது லிக்விடேட்டிங் கம்பெனி ஆனது தயாரிக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் ரியலைசேஷன் அக்கௌண்ட். இந்த லிக்விடேட்டிங் கம்பெனி அதனுடைய அக்கௌண்ட்டுகளை அனைத்தையும் க்ளோஸ் பண்ண வேண்டும். ஏனென்றால் அந்த லிக்விடேட்டிங் கம்பெனியானது முடிவுக்கு வந்து புதிதாக ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணுகின்றது. அது அமால்கமேஷன் அப்படித்தான், அப்சார்ப்ஷன் அப்படிதான், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் அப்படித்தான். அப்படி இருக்கும்போது இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை வைத்து எல்லா அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ண வேண்டும். எப்படி என்றால், முதலில் லைபிலிட்டி சைடை பார்க்கும்போது லைபிலிட்டி ஒரு கிரெடிட் பேலன்ஸை காட்டும். அதை டெபிட் செய்து அதை க்ளோஸ் பண்ண வேண்டும். அப்படி டெபிட் செய்யும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண வேண்டும். அதுபோல் அசட் சைடில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் அனைத்தையும் இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ண வேண்டும். அப்பொழுது தான் அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும். குறிப்பாக இங்கே பண்ணக்கூடிய லைபிலிட்டியிலிருந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் என்பது லோன், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், இதைத்தான் க்ளோஸ் பண்ண வேண்டும். equity ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சர், இதை தவிர அனைத்தையும் க்ளோஸ் பண்ண வேண்டும். இதை தனியாக அக்கௌண்ட் போட்டு அங்கு அதை க்ளோஸ் பண்ண வேண்டும். இப்பொழுது இந்த இந்த ரிலேஷன் அக்கௌண்ட் தயாரிக்கும் போது காஸ்ட் ப்ரைஸுக்காக தான் எடுக்க வேண்டும். பேலன்ஸ் ஷீட்டில் எந்த வேல்யூ கொடுத்திருக்கின்றதோ அதைத்தான் எடுக்க வேண்டும். அது ரீவேல்யூஷன் பண்ணி ஒரு வாங்கக்கூடிய கம்பெனி அதிகமான விலைக்கு எடுத்திருக்கலாம் அல்லது குறைவான விலைக்கு எடுத்திருக்கலாம். அதை பயன்படுத்தாமல் என்ன உண்மையான விலையில் பேலன்ஸில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அந்த வேல்யூ தான் இந்த அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும். இவற்றில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஒன்று எடுக்கக்கூடாது. அதுபோன்று இது ஃபிக்டிஸ் அசட்ஸையும் எடுக்கக்கூடாது. அசட் சைடில் இருக்கக்கூடிய ஃபிக்டிஸ் அசட்ஸ், அதாவது டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், குட்வில், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், இது போன்ற அசட் சைடில் இருக்கக்கூடிய ஃபிக்டிவ் அசட்ஸ் இதை எடுக்கக்கூடாது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு. இது அனைத்தும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றக்கூடிய ஒன்று. இப்பொழுது இந்த அசட் சைடானது அதிகமாகவும் இந்த டெபிட் சைடானது அதிகமாகவும் கிரெடிட் சைடானது குறைவாகவும் இருக்கும். இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை கிரெடிட் பண்ண வேண்டும் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில். அப்படி கிரெடிட் பண்ணும்போது அது சமமாக இருக்கும். சில நேரங்களில் கிரெடிட் சைடு அதிகமாகவும் டெபிட் சைடு குறைவாகவும் இருக்கும். கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது என்றால் அது ஒரு ப்ராஃபிட் ஆன் ரியலைசேஷன். அது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண வேண்டும், ட்ரூ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். அதுபோல் கிரெடிட் சைடு டெபிட் சைடு அதிகமாக இருந்து கிரெடிட் சைடு கம்மியாக இருந்தால் அது ஒரு பேலன்ஸை காட்டும். அந்த பேலன்ஸ் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். திஸ் இஸ் லாஸ் ஆன் ரியலைசேஷன். இந்த வகையில் அந்த அக்கௌண்ட்டு, இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை தயாரிக்கலாம். Subject videos for BCom, BBA, MCom and MBA of all universities of India and foreign countries are available at channelmwn.com. Presented by Dr. M. Wilson, Professor, Author and Publisher. Thank you.